போன வீடியோவில் வாட் இஸ் டைம் ட்ராவல்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் அதுக்கான விளக்கம் கிடைச்சிச்சுன்னா கிடையாது. ஏன்னா நம்ம வந்து படங்களை ஒப்பிட்டு தான் நம்ம பார்த்துக்கணும். டேரக்டர்ஸ் மத்தியில் ரெண்டு தியரிஸ் என்ன உருவாயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து டைம் ட்ராவல்னா என்ன, அது அடிப்படையான விஷயத்தில் நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். அது என்ன, அது வந்து சாத்தியமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முடிவெளி அறிவியல் வித் சந்தோஷ். முதல் அடிப்படையான விஷயம் என்னன்னா, சூரியனோட ஒளி நம்மளை வந்து சேர்றதுக்கு 8 minutes 20 seconds ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சூரியனை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ப்ரெசென்ட்ல இருக்கிற சூரியனை நம்ம பார்க்கவே முடியாது. அப்படி பார்க்கணும்னா நீங்க கிட்ட போய் தான் பார்த்துட்டு வரணும். இது என்ன காரணம் அப்படின்னா, ஒளியோட வேகம். ஒளியோட வேகம் எவ்வளவு நினைக்கிறீங்க? 3 லட்சம் km/s தோராயமா. ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல அது பயணம் பண்ணும். பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய தூரம் 150 மில்லியன் கிலோமீட்டர். அப்ப அது வர்றதுக்கு சில தாமதங்கள் நடக்கும். அப்ப நம்ம பாக்குற சூரியனோட ஒளி தானே எல்லாமே பூமியில பரவலா இருக்கும். நம்ம பாக்குறது அதாவது சூரியனோட ஒளி வந்து 8 நிமிஷத்துக்கு முன்னாடி பாக்குறது தான். இது வந்து சூரியனுக்கு மட்டுமே பொருந்தாது, நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும். சூரியனுமே நட்சத்திரம் தான். ஆனா சூரியனை தாண்டி நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமா சென்சுரின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம். இது 4.3 லைட் இயர் தூரத்துல இருக்கு. லைட் இயர்னா ஒண்ணும் இல்ல, ஒரு வருஷத்துல ஒளி அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் பயணிக்குது அப்படிங்கறத லைட் இயர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ராக்சிமா சென்சுரிங்கிற நட்சத்திரம் வந்து நம்மளை அடையிறதுக்கு, அதாவது அதோட ஒளி நம்மளை அடையிறதுக்கு 4 வருஷம் டைம் எடுத்துக்கும். கற்பனையில ஒரு கற்பனை சொல்றேன். அந்த நட்சத்திரம் அழிஞ்சிருச்சுன்னா, இப்போ அது அழிஞ்சிருச்சுன்னா கூட அது அழிஞ்சதை நம்ம பார்க்கணும்னா 4 வருஷம் வெயிட் பண்ணணும். இரவு நேரங்கள்ல நீங்க வந்து மொட்டை மாடிக்கு போய் பாருங்க, நல்லா அழகா இருக்கும். ஸ்டார்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதுல ஒரே ஒரு ஸ்டார் நல்லா பளபளன்னு மின்னும், பெருசா இருக்கும். அது பேர் சிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 8.6 லைட் இயர் தூரத்துல இருக்கு. அதோட ஒளியும் நம்மள வந்து சேர்றதுக்கு 8 வருடங்கள் ஆகும். அதுவும் அழிஞ்சிச்சுன்னா அதனோட ஒளி வந்து நமக்கு தெரியும். அது அழிஞ்சிருச்சுன்னு நமக்கு தெரியறதுக்கு 8 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு வகையான காலப்பயணத்துல சேரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஆனால் டிஜிட்டல் காலப்பயணம் கிடையாது. பட் நம்ம பாஸ்ட் அப்படிங்கிறது ஒளியை கம்பேர் பண்ணி நம்ம வந்து பேசணும். இரண்டாவது வந்து பயாலஜிக்கல் டைம். பயாலஜிக்கல் டைம்னா ஒரு பொருளை நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம மூளை அதை புரிஞ்சு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு வகையான செகண்ட்ஸ்லாம் ஆகும், ஒரு சம் டைம்ஸ்லாம் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே இதுக்கு, அதாவது பாஸ்ட் தான், அது உங்களுக்கு புரியறதுக்கு சில நேரங்கள் ஆகும். ஸோ இதெல்லாம் டைம் ட்ராவலுக்கு ஒப்பிட்டு தான் வரும். நம்ம எடுத்தோடனே டைம் ட்ராவல் அப்படி அப்படிலாம் பேச முடியாது. சரி, அடுத்து வந்து டைம் ட்ராவல் பண்றதுக்கு சாத்தியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தியரிஸ் நிறையா வந்து சயின்டிஸ்ட் இருக்காங்க. அது உண்மைதான். ஆக்சுவலாக டைம் ட்ராவல் பண்ணணும்னா நம்ம ஒளியின் வேகத்தில் பயணம் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒளியோட வேகம் என்ன நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 3 லட்சம் கிலோமீட்டர். இது இந்த ஒளியோட வேகத்துக்கு போயிட்டோம், இல்லை ஒளியோட வேகத்துக்கு அருகாமையில் போயிட்டோம்னாலே நம்ம டைம் ட்ராவல் பண்ணிடலாம். இது எப்படின்னு சொல்கிறேன். விலாவாரியாக சொல்லணும்னா, ஸ்பீடை பொறுத்தும் கிராவிட்டி பொறுத்தும் நம்ம டைம் ட்ராவல் பண்ணணும். எப்படின்னா, அதிகப்படியான ஸ்பீடு, அதாவது டைம் வந்து பண்ணணும்னா, டைம் ட்ராவல் பண்ணணும்னா ஒளியின் வேகத்தில் போனீங்க அப்படின்னா உங்களோட டைம், பயாலஜிக்கல் டைம் குறைஞ்சிரும். சரௌண்டிங்கில் இருக்கிற டைம் அதிகமாகும். நம்ம ஈஸியாக நம்ம காலப்பயணம் பண்ணிடலாம், ஃபியூச்சருக்கு போயிடலாம். இது ஒரு விதம். இரண்டாவது விதம் வந்து கிராவிட்டி. கிராவிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல டைம் அப்படிங்கிறது ஃபாஸ்ட் ஆகும். கிராவிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துல டைம் வந்து ஸ்லோவாகும். முதல் சொன்ன உதாரணம்ல, ஸ்பீடை பொறுத்து டைம் வந்து வேரியேஷன் ஆகுதுன்னு சொன்னேன்ல, அதுக்கான உதாரணம் என்னன்னா, ரியலாக பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். அட்டாமிக் கிளாக்னு சொல்லக்கூடிய அந்த கிளாக் வந்து துல்லியமாக இருக்கும். மைக்ரோ செகண்ட்ஸ், நானோ செகண்ட்ஸ் வரைக்கும் துல்லியமாக இருக்கக்கூடிய அந்த கிளாக் வந்து ஜெட்டில் வந்து பொருத்தி, பூமியில் ஒன்று பொருத்தி அந்த ஜெட்டை வந்து சுத்த விட்டுருக்காங்க. நல்ல வேகத்தில் வந்து அது பயணம் பண்ண விட்டுருக்காங்க. அது மறுபடியும் ரிட்டர்ன் பூமிக்கு வந்த பிறகு அதோட எடுத்துக்கூடிய டைம் வந்து ஒரு 2 or 3 நானோ செகண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆயிருக்கு. அதே மாதிரி கிராவிட்டி பொறுத்தி நான் சொன்னேன் இல்லையா, கிராவிட்டி பொறுத்தும் டைம் ட்ராவல் பண்ணாது. இன்ட்ரெஸ்டில் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு, அதில் ரீரிலீஸ் ஆச்சு. நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். அவரோட பொண்ணையை வந்து ரொம்ப வயசான காலகட்டத்தில் பார்த்துருப்பாரு. இதுக்கான காரணம் என்னன்னா, அவர் பிளாக் ஹோலுக்கு நடுவில், அதாவது போயிருப்பார், பிளாக் ஹோல் நடுவில் போயிருப்பாரு. பிளாக் ஹோல் பக்கத்தில் போனனால அவருக்கு அவ்வளோ டைம் வந்து டிஃபர் ஆகும். ஏன் காரணம்? பிளாக் ஹோல்னா என்ன? அதிக மாசுல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். நம்ம எல்லாருமே பிளாக் ஹோல் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். உண்மையை சொல்ல போனோம், அது ஒரு கான்செப்ட். பிளாக் ஹோலை பற்றி பேசணும்னா அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டை போட்டு பேசணும். ஒரு 20 வீடியோ ஒன்றும் வருது. ஆமாம், உண்மை என்னன்னா நம்ம எல்லாருமே பிளாக் ஹோலை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நம்ம கேலக்சிக்கு, எல்லா கேலக்சிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு
பொருள் என்னன்னா அது பிளாக் ஹோல் தான். நம்ம கேலக்சிக்கு நடுவில் இருக்கக்கூடியது சகட்டேரியஸ் ஏன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஒரு கேலக்சி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மையப்புள்ளியில இழுக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கிராவிட்டி இருக்கும். அது பக்கத்தில் போயிட்டு வந்தால் எவ்வளோ டைம் எடுக்கும் பாருங்க. அதனால தான் அவர் பொண்ணு அவ்வளோ இதில் வயசான காலத்தில் பார்த்துருக்காங்க. ஸோ கிராவிட்டி பொறுத்தும் டைம் மாறும், ஸ்பீடை பொறுத்தும் டைம் மாறும். இது ரெண்டுமே ப்ரூவன் ஒன்று தான். இந்த வீடியோவில் டைம் ட்ராவலை பற்றின ஃபண்டமெண்டல்ஸை நம்ம பார்த்துட்டு எடுத்தோன்னா நம்ம வந்து டைம் ட்ராவல் அப்படிங்கிறது பெருசாக காம்ப்ளிகேட்டடாக பேச வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் போன வீடியோவும் இந்த வீடியோவும் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் தெளிவாக நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். டைம் ட்ராவலை பற்றி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முடிவெளி அறிவியல் சந்தோஷ்.